வணக்கம் மாணவர்களே, உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில் முந்தைய நீட் கெமிஸ்ட்ரி வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அதனுடன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம நீட் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய கேள்விக்குள்ளே போகலாம். இக்கேள்வியானது நீட் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு ஒரு வினை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு கூட வினை புரியுது. இரண்டாவது படியில் நீராற்பகுப்புக்கு உட்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. கீழே வந்து 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்மளோட சப்ஸ்ட்ரேட்டை நம்ம எடுத்துக்குவோம். இது வந்து மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு, அதாவது கிரிக்கனாட் வினைப்பொருளோட இது வினை புரியுது. ஸோ முதல்ல நம்ம கிரிக்கனாட் வினைப்பொருளோட எலக்ட்ரானிக் அமைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான் கவர்த்தன்மை வந்து அதிகம்னு நமக்கு தெரியும். எதை கம்பேர் பண்ணுறப்பனா மெக்னீசியம் ஆட்டத்தை கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாண்டட் எலக்ட்ரானை தன் பக்கம் இழுக்கும். அப்படி இழுத்துச்சு அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெல்டா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்லைட்லி இங்கே எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த கார்பன் கிட்ட. அதே போலவே புரோமினுக்கும் வந்து எலக்ட்ரான் கவர்த்தன்மை மெக்னீசியத்தை காட்டிலும் அதிகம். அப்போ புரோமினும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாண்டட் எலக்ட்ரானை தன் பக்கம் இழுக்கும். அப்படி இழுத்துச்சு அப்படின்னா இதுவும் டெல்டா நெகட்டிவ் சார்ஜை பெறும். அதே வேளையில் மெக்னீசியம் வந்து என்ன பெறும்? டெல்டா பாசிட்டிவ் கேரக்டரை வந்து பெறும். ஸோ இதில் அடிப்படையில் பார்க்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஸ்லைட்லி எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கனால இந்த மெத்தில் குரூப் வந்து ஒரு நியூக்ளியோஃபைலாக இந்த வினையில் செயல்படும். கருக்கவர் காரணியாக இந்த வினையில் செயல்படும். சரி, இப்போ நம்மளுடைய சப்ஸ்ட்ரேட்டுக்கு வருவோம். நம்மளோட சப்ஸ்ட்ரேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்பனைல் குரூப் வந்து இருக்கு. அதே போலவே ஒரு நைட்ரைல் குரூப், அதாவது ஒரு சயனோ குரூப்பும் இருக்கு. ஸோ இப்போ ஆக்சிஜனுக்கு நமக்கு தெரியும் எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை ஆக்சிஜன் தன் பக்கம் இழுத்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பன் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் கார்பனாக இருக்கும். அதாவது எலக்ட்ரான் குறைவான கார்பனாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் குரூப் வந்து கருக்கவர் காரணியாக செயல்படுறனால இங்கே இருக்கக்கூடிய கார்பனை வந்து அது தாக்கும். அப்படி தாக்குச்சு அப்படின்னா இங்கே கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில, அதாவது இரட்டை பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகரும். அப்படி நகர்ந்து இங்கே மிச்சம் இருக்கக்கூடிய மெக்னீசியம் புரோமைடு கூட அது சேர்ந்துடும். அதே போலவே இங்கே நைட்ரைல் குழுவும் இருக்குது. நைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் கவர்த்தன்மை கார்பனை காட்டிலும் அதிகம். அப்போ இங்கே கார்பனும் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதாவது எலக்ட்ரான் குறைவான தன்மையில் இருக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு, அதாவது கிரிக்கனாட் வினைப்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்கும். அப்படி தாக்குறப்ப முப்பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நைட்ரஜனை நோக்கி நகர்ந்து இங்கே மிச்சம் இருக்கக்கூடிய மெக்னீசியம் புரோமைடு கூட சேர்ந்துடும். அப்படி சேர்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடைப்பொருள் கிடைக்கும். இந்த வினை முதல்ல நடந்த வினை என்ன அப்படின்னா கிரிக்கனாட் வினைப்பொருள் சேர்த்தல் வினை வந்து இங்கே நடந்திருக்கு. இப்போ இந்த இடைப்பொருளை நம்ம நீராற்பகுப்புக்கு உட்படுத்துகிறோம். ஸோ அப்படி நீராற்பகுப்புக்கு உட்படுத்தணும் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் மெக்னீசியம் பிணைப்பு உடைஞ்சு அது ஆல்கஹாலாக மாற்றம் அடையும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன் மெக்னீசியம் பிணைப்பு உடைஞ்சு நமக்கு இமீன் வந்து கிடைக்கும். அந்த இமீன் வந்து ஃபர்தராக ஹைட்ரலசிஸ் வினைக்கு உட்படுறப்ப நமக்கு அது கீட்டோனாக மாற்றம் அடையும். சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம விவாதிச்சோட அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை ஆப்ஷன் 3 தான். சரி மாணவர்களே, இன்றைக்கு நம்ம பார்த்த கேள்வி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது போன்ற காணொளிகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.